அறிவிப்புகளை சொல்லிடுறேன். அறிவிப்புகளை சொல்லிடுறேன். அறிவிப்பு வந்துட்டாரு. வாங்க, அறிவிப்புகளை சொல்லிடுறேன். வாங்க. அதே மாதிரி மாண்புமிகு அறிவிப்புகள் சொல்ற உட்காருங்க. எடுத்துட்டாங்க. அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு இருங்க இல்ல மாண்பு இல்ல மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். ஆகவே அமருங்கள். அமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வெளியெடுக்கிறார். இருங்க இருங்க இருங்க, உட்காரு 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 உட்கார், எல்லாம் உட்காருங்க. அவர் அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு. இருங்க சார், இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். உட்காருங்க சார். இங்க மாண்புமிகு உறுப்பினருக்கு அவர் பேசின உடனே கையை காமிச்சிட்டேன். எல்லாம் எழுந்து குரல் கொடுத்த காரணம் பதில் சொல்ல நீக்கி இருங்க. நீக்கியாச்சு. இருங்க, அது அவை குறிப்பு, அந்த வார்த்தையை அவை குறிப்பு நீக்கியாச்சு. அவை குறிப்பு நீக்கியாச்சு. இருங்க, அவர் சொன்னவற்றில் இருங்க, அவர் சொன்னவற்றில் ஏதாவது விளக்கம் கொடுப்பது அவசியம் என்று கருதினால் மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு இப்ப சொல்லலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். அவர் சொல்லுவதை போல் இந்த ஆடிட் செய்கின்ற விவகாரம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சார்ந்தது. இந்த ஆடிட் மத்திய அரசு தன்னுடைய கையிருப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைந்த போது அந்த ஆடிட்டை தமிழக அரசு தான் செய்யும் என்று போராடி வாதாடி தமிழக அரசின் சார்பில் ஆடிட்டை நிர்ணயம் செய்து நாங்கள். இவர் எந்த அறங்காவலர் உறுப்பினருடன் வந்து அழுதார் என்று கேட்டு விளக்கினால் அதற்கு பொறுப்பேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை அவைத்தலைவர் அவர்கள் தயவு செய்து பதிவு செய்யக்கூடாது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அறிவிப்பு போயிடுறேன். சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். உறுப்பினர் ஆதாரத்தோட வெளியிடுறேன். ஆதாரத்தோட வெளியிடுறேன். வாங்க அமைச்சர், ஆதாரங்களை நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேச இப்போது வேண்டாம். அவை கூட நீக்கிறேன்.